வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிலக்கடலையில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது இந்த வீடியோவோட 2வது பாகத்தில் பார்க்கலாம். முதல் பாகத்தில் நிலக்கடலை டெய்லியும் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிலக்கடலையை நம்ம ஏழைகளின் முந்திரி அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்னென்னா, பாதாம், முந்திரி இதை போன்ற பருப்புகளில் இருக்க ஒமேகா 3ன்ற சத்து இந்த நிலக்கடலையில் மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால இது ஏழைகளின் முந்திரி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், துத்துநாகம், அயர்ன்ஸ், விட்டமின் போன்ற பல சத்துக்கள் இதில் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரன்றனால புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. தொடர்ந்து சாப்பிட்றவங்க நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸை நம்ம கண்டிப்பாக உணரலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதையும் தடுக்குது. பித்தப்பைகளில் கற்கள் வரதையும் தடுக்கலாம். சிலர் நினைக்கிறாங்க இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. இது முற்றிலும் தவறான கருத்து. கண்டிப்பாக இதை ரெகுலராக சம அளவில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வெயிட் ஆகாது. குழந்தைங்களுக்கு இதை கொடுக்குறனால அவங்களோட மூளை உற்சாகமாகிறதுக்கான விட்டமின்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் இதை குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட அளவில். இப்போது நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு ப்ளஸ் சாதத்துக்கு கூட இது தொட்டுக்கலாம். காய் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பவுல் வழியாக நிலக்கடலை பருப்பு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, 2 மிளகாய், புளி, தேவையான அளவு உப்பு, கூட 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ கடலைப்பருப்பு, பூண்டு, மிளகாய், புளி, உப்பு, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட தாளிச்சதையும் ஆட் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு சட்னி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.